பணியாற்றுவோர்களுக்காகவும் அகத்தியன் வேண்டி பெற்ற அற்புதமான பொக்கிஷம் என்று இந்நிகழ்வை என் இயல்பு நிகழ்வை சுவாமி தந்து எங்கேயாச்சும் இப்படி சித்தர்களோட உட்கார்ந்து ஒன்னா உட்கார்ந்து பேசக்கூடிய நிலையில் பார்க்கக்கூடிய நிலையில் எங்காச்சும் கனப்பொழுதும் அந்த நினைவு உங்களுக்கு வர அதனால்தான் சபையோட மாண்பு அகமகிழ்வோடே அமர்ந்திருக்கின்றோம். அனைவரும் வரும் சீடர்களின் எண்ணிக்கை பெரிதல்ல, எண்ணி நிற்கும் அந்நிற்கை பெரிதென்று விஸ்வாமித்திரன் சீற்றம் கொன்ற மகரிஷி மாற்றம் செய்ய அமர்ந்த மகத்துவம் மிக்க மகோ உன்னத உயர் சபை இது. ஓம் விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக. உயர் மொழியே போற்றி உன்னத பெருமொழியே போற்றி உத்தம சபையை சத்திய மகா சபையை அதன் வழியில் நடத்தி நின்ற அற்புதமான பேராற்றலை பெரும் கருணை வடிவமே போற்றி போற்றி எல்லாரும் விஸ்வாமித்ர மகரிஷி வணங்கி நின்ற மகரிஷியே நமோ நமக. ராஜரிஷியே நமோ நமக. அற்றவை போற்றவை பொன்னம்பல மகா சபை அமர்ந்தவனே நமோ நமோ நமக நமோ நமக. சபை உள் நுழைகையில் யாம் சபையென்று அறியாத நிலையில் உள் நுழைகையில் இது என்ன சபை, இது வேறு என்ன சபை, எம் ஐயன் அமர்ந்த தலம் விட்டு என்று உள் யாம் நுழைகின்ற பொழுது அமர்ந்த ஒரு சீடனின் தவ வலிமையை கண்டோம். ஒரு சீடன் தவ வலிமையே பேராற்றலுக்குரிய சிவபெருமானுடைய வலிமையை மிஞ்சுகின்றவாறு அமர்ந்த அத்தலமாக இருக்கின்ற பொழுது இத்தலத்தினுடைய ஆசான் அவன் எவ்வாற்றல் பெற்றவனாக இருப்பான் என்று உற்று நோக்குகையில் கண்டோ சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றலை. ஆகவே அமர்ந்து அருள் பாலிக்கின்றோம். சிவ சீடர்களுக்கும் சித்தனவன் உள்ளுக்குள் இருக்கும் சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றலுக்கும் யாம் சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறோம் என்று மகரிஷியே நமோ நமக. மகரிஷியே நமோ நமக. பேரானந்த நிலையிலே பெரும் கருணை நிலையிலே பேராட்சி விடுகின்ற பெருமகா சபையில் பெருமிதமாக அமர்ந்து பெரும் ராஜ்யத்தை ஆளுகின்ற அகத்தியனின் துணையாய் அமர்ந்தவனே அற்புதம் நிகழ்த்துவனே விஸ்வமித்ராய நமோ 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 நமக என அற்புதமான சிவவன கணங்களையெல்லாம் சித்தவன கணங்களையாம் சித்த கூட்டங்களையாம் ஒருங்கிணைத்து உயர்வாக வழி நடத்துகின்ற உன்னத உயர் சபையில் அமர்ந்த உத்தம பெருமொழியே நமோ நமக. விஸ்வமித்ர அற்புதமான அரிய ராஜ்யத்தை, அற்புத ராஜ்யத்தை, இறை ராஜ்யத்தை, இறை மகாராஜ்யத்தை அற்புதமாக கண்காணித்து வரும் நிலை கொண்ட மாந்தர்களின் மன நிலைகளை உள்புகுந்து அதை ஆராய்ந்து அற்புதமாக அகற்றி நின்று அகத்தின் உள் அற்புதமாக சபையை அமர வைத்திருக்கின்ற சீடர்களுக்கு நொடி பொழுதும் தாமதிக்காமல் அனுகிரகம் வழங்க அற்புதமாக சித்த படைகளை திரட்டி விடுகின்ற அற்புதமான நிகழ்வு நடந்தேறி வருகின்ற சபையில் அமர்ந்தவனை நடந்தேறி சிறந்தேறி வளர்ந்தேறி உயர்ந்தேறி உன்னத பெரு நிலை ஏறி நிற்கின்ற அற்புதமான சபையில் அமர்ந்த மகரிஷி திருவடி பணிகிறோம், திருத்தால் பணிகிறோம். எம் இணை நிலை கொண்டோன் என் நிலை கொண்டவனாயினும் அவனுக்கு எம் நிலைக்கு மேலுள்ள நிலைகளை யாம் வழங்கி அவனுக்கு அருள் பாலிக்கின்ற அற்புதமான சபையாகும் சிவசூட்சம நூலிலிருந்து ஆதி கைலாய இறை பிரம்மாண்ட நாயகனின் இறை வேலையில் இருந்து என்று யாம் விஸ்வாமித்திரன் இதுபோன்று அற்புத தவ ஆற்றலை மேல் எழுப்பி உரையாடும் ஆதி சிவ சூட்சம நூலில் இன்னும் வரும் காலங்களில் உலகெங்கும் பரவி நிற்கும் வேளைதனில் சிவசபை உலகை ஆண்டு நிற்கும் என்னும் கூற்றினை விஸ்வாமித்திரன் யாம் உரைத்து அமர்கின்றோம். சினம் கொண்ட மகரிஷி குணம் கொண்டு அமர்ந்த மகா சபை இது என்கின்ற பெருமிதத்துடனே அவர் திருப்படி பணிந்து திருத்தால் பணிந்து ஆனந்த பெரும் கூத்தாடி அற்புத சிவ கூத்தாடி சித்த அகத்திய கூத்தாடி அமர்ந்த அற்புதரே போற்றி போற்றி என போற்றி புகழ்கிறோம்.
ஏகோபித்த நாயகனது ஏகாதசி திதி பெருவிழா காணும் சபையில் விஸ்வாமித்திரன் யாம் இடைநிலை ஆசிகள் வழங்கி சித்தனவனுக்கும் சீடர்களுக்கும் யாம் எம் கண் திறந்து எம் புற கண் திறந்து நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் சித்தனே. எழுந்துகிற சீடரை எழுந்துகிற சித்தனவன் பின்னின்று சித்தன் உரைக்கின்ற பொழுது எழுந்து நின்று ஆசி பெறுக. உள்நுழைகின்றார்கள் அன்னையர்கள் யாவரும் வடக்குவா செல்வியினுடைய அற்புதமான ஆற்றலோடு உள் நுழைந்து கொண்டு அத்துணை நிகழ்வுகளுக்குள்ளும் தன்படி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இறைபணியாற்றும் சபையில் இறைபணியை சீடர்கள் ஆற்றுகின்ற நிலைதனில் எத்தகைய சுணக்கமும் ஏற்படாது வளம் வருகை என்ற யாம் விஸ்வாமித்திரன் நல்ல ஆசிகள். நமோ நமக மகரிஷியே நமோ நமக நமோ நமக. அமர்ந்து